சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து விவசாயத்தோட நிலமை பார்த்திங்கன்னா, அன்சீசனல் ரெயின், மழை எந்த நாளில் வர்றதுன்னு கிடையாது. நிறைய பேர் இந்த நம்ம மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அறுவடை பண்ணிடலான்னு போட்ட நெல்லெல்லாம் போச்சு. நிறைய பேருக்கு சேதாரங்கள். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து ஃபுல்லாக மஞ்சள் நட்டிருக்கோம். ஆனால் மஞ்சள் மாதிரியாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு ஒரு கோரை பாருங்கள். அதில் ஃபுல்லாக புல் முளைச்சிருக்கு. மஞ்சள் வெளியே வருமா என்னன்னு கூட தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை தான். உள்ளே கால் வைக்க முடியாது, அவ்வளோ சேராக இருக்குது. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இவ்வளோ மழை, அதுவும் கோடை காலத்தில்ங்கிறது ரொம்ப அபூர்வம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த வருஷம் இப்படி செஞ்சுது. மழை வந்தால் நல்லது தான், கரெக்ட் டைமில் வர வேண்டியது தானே. இயற்கையே வந்து நமக்கு வந்து எதிரியாக ஆக்கலாம். என்ன தான் சொல்கிறதுனே தெரில. எல்லா இடத்துலையும் இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 3-4 பப்பாளி மரம் இருந்துச்சு, நல்லா காய்க்கிறது. போன தடவை மழை வந்து புயல் அடித்து வெள்ளம் வந்து இந்த மலையிலெல்லாம் உருண்டு விழுந்துச்சு பாருங்கள். அதோடு இதுவும் ஒரு 3 மரம் உருண்டுருச்சு. ஒன்று மாத்திரம் எப்படியோ நிற்கிது, 2-4 காயும் வச்சுருக்கு. இது எந்த ஸ்டேஜில் எப்படியோ மழை பெஞ்சுன்னா இருக்குமா சாயுமான்னு தெரில. இன்னொன்று பாருங்கள், கீழே சாஞ்சு கிடக்குது. இப்போ தான் ஒரு ஆண் மரம் இருந்துச்சு, அதுவும் சாஞ்சிடுச்சு. எது வருதோ வரலையோ, மூங்கில் அப்படியே பேய் மாதிரி வருது இந்த மலைக்கும் அதுக்கும். இது ஒரு வாழை இருக்குது, குளத்தள்ளி இருக்குது. ஏற்கனவே வச்ச மலை வாழைகள்லாம் சாஞ்சு கொலையோடு தொங்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதாவது இங்கே உள்ள பூமி பார்த்திங்கன்னா களிமண் பூமி. இப்போ இந்த சேறு அப்படியே வெயில் அடிச்சிச்சினாலும் பாறையாட்டம் ஆயிரும். ஒரு மஞ்சள் ஒரு கிழங்கு வெளியே வர முடியாது. தண்ணியாக பெஞ்சிட்டு இருந்தாலும் அது என்ன கதிக்காகமோ இந்த மாதிரி கோரை தான் முளைச்சி மூட போகுது. என்ன நம்ம வந்து ஆர்கானிக்காக பண்ணலான்னு நினைக்கிறோம், அதனால தான் இப்படி விட்டு வச்சுருக்கோம். இல்லைன்னா இந்நேரம் களைக்கொல்லியை போட்டு அடித்து அதுங்களெல்லாம் துவம்சம் பண்ணி விட்ருக்கலாம். என்ன பண்ணுறது, மனசாட்சி இல்லை. நமக்கு மனசாட்சி இல்லையா, இல்லை இயற்கைக்கு இல்லையான்னு தெரில. பார்ப்போம் எப்படி தான் வருதுன்னு பார்ப்போம். இது உள்ளுக்க வேறு ஒரு 20 தேன் வாழையை வேறு நட்டு வச்சுருக்கேன். அது பாருங்கள், அந்த ஓரத்தில் ஒன்று தான் தலை தூக்கியிருக்கு. மித்ததெல்லாம் உள்ளே தான் இருக்குது, வரல. வச்சு ஆல்மோஸ்ட்டு 5ஆந்தேதி வச்சோம், 20-25 நாள் ஆயிடுச்சு. பார்க்கலாம் இன்னும் அப்டேட் பண்ணுறேன் என்ன தான் ஆக போகுதுன்னு. அதில் வேறு பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மஞ்சள் பூங்க. இதுக்கு என்ன ஏதாவது ஒரு தீர்வு இருந்தால் யாராவது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். அந்த மஞ்சள் கன்சில்றாங்க பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் பூ ஒரு இடத்துல சும்மா அழகாக இருக்குது, போயிட்டு போகுதுன்னு விட்டோம். அப்படியே பரவி அங்கே பாருங்கள், அது போர் மோட்டர் இருக்குது, அதை சுற்றி அப்படியே நிற்கிது. எங்கே பார்த்தாலும் அந்த மஞ்சள் பூ தான் இதாக இருக்குது பாருங்கள். இதில் வேறு நடுவில் கோரை பார்த்தீனியம், அது அதுக்கு மேலே இந்த ஓரங்கள் ஃபுல்லாக இருக்குது. ஒரு புஷ் கட்டர் தான் வாங்கணும் போல் இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், பார்த்துருவோம்.